அதிகபட்சம் ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கும் எவ்வளவு போடுறீங்க அதிகபட்சம்? இது ஒரு புது கேள்விங்க. ஏன்னா அதுவும் பாருங்கள், ஒரு ஓவியர் தான் கேட்குறாரு. கரெக்டு, நல்ல கேள்விங்க. எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க பாருங்கள், அதுக்கு நன்றி. எப்படின்னா, நான் ஈரோப்பு அமெரிக்கா டூர்லாம் போகும்போது போகிறதுக்கு முன்னாலே நான் 4 வாரத்துக்கு இருக்க மாட்டேன். அப்போ ஆனால் 4 வாரத்துக்கு என் படம் வேணுமே பத்திரிகைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது 4 வாரத்துக்கு வேண்டிய படங்களை அப்போல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு இஷ்யூலே 12 படங்கள், இப்போ 7 படம் 13 படம்லாம் வரைய வேண்டியிருக்கும். நான் இந்த காலத்து மாதிரி இல்லை. இப்போ படமே ஓவியன் படத்தையே விடக்கூடாதுரா உள்ளேன்னு வச்சுருக்கானுங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ படம் போடுவேன் நான். அப்போது அந்த 4 இஷ்யூவுக்கும் வேண்டிய படத்தை போட்டு கொடுத்து தான் நான் ஃப்ரீ. நான் ஒரு 4 வாரத்துக்கு நான் வெளியே போகலாம், எங்கே வேணால் சுற்றலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் அப்போ ஒரு நாளைக்கு 45 இல்லஸ்ட்ரேஷன் வரைஞ்சா தான் நான் வெளியே போகலாம். தலைப்பு படம் வேறு 45 எல்லாமே எல்லாம். ஏன்னா இவர் நம்ம வேணுகோபால் இருந்ததுனால வேணுகோபால் அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துரும். அவங்க அதை வச்சுக்கிட்டு அந்த அந்த இடத்துல சிச்சுவேஷன் சேர்த்துரும். ஆமாம், டைரெக்டாக பேசுவேன். இன்னும் சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த ரைட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாம் இவர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நீங்கள் அது எப்படி போடுறீங்களோ போடுங்க சார்பார். அது மாதிரி தான் புஷ்பா தெரியும் சொல்லுவார். சுஜாதா கூட அப்படி தான் சொல்லுவார். சுஜாதா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு பார்ப்பார். ஆனால் என் படத்துக்குன்னு வரும்போது அவுத்து விட்ட கழுதையாக ஆக்கிடுவார். நீங்கள் என்ன வேணால் போடுங்க சார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் போடுறது அவ்வளோ நல்லா இருக்கும். நமக்கு அது அவருடைய ஸ்பிரிட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும். ஆமாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அந்த அந்யோன்யம்லாம் எங்கே காணாமல் போச்சு. நானும் பட்டுக்கோட்டையும் காட்டுற அன்பு இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நிறைய இடத்துல இருந்து வரும். இப்போ ஒரு தான் இருக்காரு எனக்கு.